This meeting is being recorded. ஸோ இந்த 4+4ங்கிறது என்னன்னு கம்பைல் பண்ணுறதுக்கு இந்த 4+4ங்கிறது கரெக்டு தானா? எஸ்டிகே ஆண்ட்ராய்டு யாரோ ஒருத்தங்க எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால. ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் அது யார் அப்படின்னா ஆண்ட்ராய்டு எஸ்டிகே. ஆண்ட்ராய்டு எஸ்டிகேக்கு இந்த 4+4 அப்படிங்கிறது வந்து கரெக்டா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அது முதல்ல கம்பைல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கம்பைல் பண்ணிட்டு தான் அது கண்டுபிடிக்கும். அதுக்கு அடுத்து அது எல்லாம் ஓகேனா கம்பைலேஷன் சக்ஸஸ். கம்பைலேஷன் சக்ஸஸ் அப்படின்னா உங்களோடது நீங்கள் எழுதியிருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் எழுதினது எல்லாத்தையும் நான் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எஸ்டிகேட்டை கொடுத்தா அது பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி என்னுடைய ஃபார்மேட்டில் ஒரு ஃபார்மேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற ப்ராசஸ் பேர் தான் கம்பைலர். ஸோ நீங்கள் கம்பைலர்ட்ட ஒரு ஃபைலை கொடுத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் செக் பண்ணி ஓகே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே சின்டாக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, இந்த மாதிரி எழுதுனா எஸ்டிகேவால் புரிஞ்சுக்கிட்டு ரன் பண்ண முடியும், இதை இன்னும் கொஞ்சம் மெமரி எஃபிஷியண்ட்டாகவும் இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் மாற்ற முடியுமான்னு பார்த்து மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் மாற்றி வச்சுக்கும். இதுக்கு பேர் தான் கம்பைலேஷன். இந்த கம்பைலேஷனில் ஏதாவது டவுட் இருக்கா இப்போ நான் சொன்னதில்? ஓகே. ஸோ கம்பைலேஷனுங்கிறத பண்ணி வச்சாச்சு. இப்போது கம்பைலர்கிட்ட கொடுத்துட்டோம். கம்பைலேஷன் பண்ணி ஒரு ஃபார்மேட்டில் மாற்றி வச்சுக்கிச்சு, டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றி வச்சுக்கிச்சுன்னு வச்சுங்களேன். அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் ரன் பண்ணணும். ரன் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கம்பைல் பண்ணுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, கம்பைல் பண்ணி ஒரு ஃபார்மேட்டில் மாற்றிட்டு டாட் கிளாஸ் ஃபைலாக, அந்த டாட் கிளாஸ் ஃபைலில் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக இருக்காது, நீங்கள் எழுதின ப்ரோக்ராம் ஃபைலாக இருக்காது. கம்பைலர் அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒன்று மாற்றி எழுதி வச்சிருக்கு. அந்த மாற்றி எழுதி வச்சதை அதோடைய ரன் டைம் என்விரான்மெண்ட்டுக்கு கொடுக்கும். ரன் டைம் என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பைல் ஆனது வந்து கரெக்டாக இருக்கா, எஸ்டிகேவால் ரன் பண்ண முடியுதாங்கிறதெல்லாம் செக் பண்ணிச்சு கம்பைலர். அதோட கம்பைலர் வேலை முடிஞ்சிருச்சு. அது எஃபிஷியண்ட்டாக மாற்றுறதுக்கு தகுந்த சில வேலைகளையும் பார்த்துருச்சு. கம்பைலரோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது அந்த எஃபிஷியண்ட்டாக மாற்றப்பட்ட அந்த ஃபைலை ஒரு ரன்னர்கிட்ட கொடுத்து ரன் பண்ண சொல்லணும். ரன் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, இப்போ தான் இந்த 4+5 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ப்ராசஸர்கிட்ட கொடுத்து ப்ராசஸர் அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ரிசல்ட்டாக ஒரு இடத்துல ஷோ பண்ணும். அந்த ஒரு இடங்கிறது எந்த இடத்துல ஷோ பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கிற நிறைய ப்ரோக்ராம்ஸில் டெர்மினல்லே நீங்கள் ஷோ பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. எதுவாக வேணா இருக்கலாம். அந்த ஷோயிங் எலமெண்ட் வந்து எதுவாக வேணா இருக்கலாம். டெர்மினலில் 4+4 எவ்வளோன்றதை சொல்லலாம், இதுதான் டெர்மினல். அப்படி இல்லை ஏதாவது ஒரு மூலயமா அதோடைய ரிசல்ட்டை கொடுக்கணும். இல்லாட்டி வந்து ஒரு ப்ரௌசரில் ஒரு HTML பேஜஸாக சொல்லலாம், இல்லை வந்து எதுவாக வேணா இருக்கலாம். நம்ம பண்ணுறது ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட். ஸோ ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மொபைலில் அந்த 4+4 என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது யார்? ரன் டைம் தான் எக்ஸிக்யூட் பண்ணுறதை பண்ணுது. ஸோ கம்பைலர், ரன்னர் இது ரெண்டும் வேறு வேறு. எஸ்டிகேங்கிறது தான் வந்து அந்த ரன்னருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை ரன் பண்ணி உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை இங்கே உங்களுடைய மொபைலில் ஷோ பண்ணுது. இவ்வளோதான் விஷயம். இப்போ இதை எதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு பேக்கேஜாக ஒன்று க்ரியேட் ஆகணும்னு சொன்னல, நீங்கள் இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நிறைய ஃபைல்லாம் போட்டிங்க, இந்த கோடிங்லாம் எழுதிட்டீங்க. எழுதிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா கம்பைல் ஆகும். ஓகேங்களா? கம்பைல் ஆகிட்டு நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக இன்றைக்கி வேறு ஒரு டாபிக் பற்றி கொஞ்சம் ஆரம்பித்து பேசலான்னு பார்த்தேன். அநேகமாக இந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம இன்னொரு மீட்டிங் கனெக்ட் பண்ணுவோம். நான் அந்த கம்போனன்ட்ஸை வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து கொஞ்சம் பேசிக்குங்கிறதுனால இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் கோட்லாம் எழுதிட்டீங்க. எழுதுனதுக்கப்புறம் இங்கே ரன் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து இந்த ஸ்டார்டிங் கிரேடல் டேமன் அப்படிலாம் இருக்குல்ல. கிரேடலுங்கிறது என்னதுன்னா உங்களுடைய கோட் எல்லாத்தையும் எடுத்து பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு பில்டிங் டூல். டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் டூல்னு சொல்லலாம், இல்லை பில்டு மேனேஜ்மெண்ட் டூல்னு சொல்லலாம். டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு இது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, உங்களோட இந்த கோட் எல்லாத்தையும் ரீட் பண்ணி அதை வந்து கம்பைல் பண்ணி பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டூல் தான் கிரேடல் டூல். இப்போ இது என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு டாஸ்க்காக ரன் பண்ணுது. இதை எடுத்து பார்க்குது, இது கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக இருக்கான்னு எல்லாத்தையும் பார்த்து எதெல்லாம் நான் கம்பைல் பண்ணணும், ரீகம்பைல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு வேலையாக பண்ணுது. இவ்வளோ வேலையை வந்து இப்போ இந்த கிரேடல் வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணுது. அது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, ஓகே நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், கம்பைல் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பில்டு சக்ஸஸ்ஃபுல்னு காமிச்சது. பில்டு சக்ஸஸ்ஃபுல்னு காமிச்ச உடனே அதுக்கு அடுத்து என்ன ஆச்சுன்னா ஒரு இது கிரியேட் ஆச்சு. என்ன கிரியேட் ஆகிருக்குன்னா, ஏபிகே வந்து உங்களோட லோக்கலில் ஒரு இடத்துல கிரியேட் ஆகிருக்கும்.
அது எங்கே கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு பில்டு ஃபைலில் கிரியேட் ஆகும். அந்த பில்டு ஃபைல் எங்கே தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, அது எங்கே இருக்குன்னு தெரியல. நான் அதை அப்புறம் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் அது எங்கே இருக்கும். அநேகமாக அந்த பில்டு உள்ளார தான் எங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஏபிகேன்னு ஒரு கிரியேட் ஆகும். ஜெனரேட்டர் அந்த ஏபிகேங்கிறது என்னவா இருக்குன்னா, நான் இந்த கம்பைலர் வந்து எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு அந்த ஜிப் ஃபைலாக மாற்றோம்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி அதை ஜிப் ஃபைலாக மாற்றி அதை வந்து அதை வந்து ஒரு இதுவாக மாற்றி வைக்கும். என்னவா மாற்றி வைக்கும்னா ஒரு டாட் ஏபிகே ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் மாற்றி வைக்கும். நான் அதை உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். அந்த டாட் ஏபிகே ஃபைல் எது உள்ளார இருக்கும், எனக்கு எக்ஸாக்டாக எது உள்ளார இருக்கும் டக்குன்னு போக முடியல. பட் அது வந்து உங்களோட லோக்கலில் தான் இங்கே தான் ஸ்டோர் ஆகும். இப்போ அந்த ஏபிகே ஃபைல் உள்ளார உங்களோட எல்லா கோடும் இருக்கும். அந்த ஏபிகே ஃபைலை ஒரு டிவைஸ்க்கு கொடுக்கணும். டிவைஸ்னா என்னன்னா, உங்களோட ஆண்ட்ராய்டுங்கிறது ஒரு லினக்ஸ் பேஸ்டு ஓஎஸ் ரன் ஆகிற ஒரு டிவைஸ். அந்த லினக்ஸ் டிவைஸ்கிட்ட கொடுத்து இந்த ஏபிகேவை இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, அது அந்த ஏபிகேவை உங்களுடைய டிவைஸில் காப்பி பண்ணி வச்சுக்கும். நான் சொல்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்ஸ்டால் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, உங்களோட டிவைஸில் காப்பி பண்ணி வச்சுக்கிறது. என்ன காப்பி பண்ணி வைக்குது? ஏபிகேவை காப்பி பண்ணி உங்களோட டிவைஸில் போட்டு வைக்குது. இது புரிஞ்சுதுங்களா? இன்ஸ்டால் பண்ணுறதுனா என்னன்ட்டு. ரைட். ஸோ அப்போது எக்ஸிக்யூட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாட்ஸ்அப்போட ஏபிகேவை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டிவைஸில் லோக்கலில் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். எப்போ நீங்கள் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? ரைட். ஸோ அந்த ஏபிகே வந்து அப்போது எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்குதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் 100 ஜாவா ஃபைல் இருக்குன்னு சொன்னேன். ஏதோ ஒரு ஃபைலில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகணும். அந்த ஏதோ ஒரு ஃபைலுங்கிறது எந்த ஃபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக ஜாவா நீங்கள் எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து மெயின் ஃபைலில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் மெயினில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஜாவாவோடைய இதில் இது மாதிரி இருக்கும். இதில் வந்து மெயின் ஆக்டிவிட்டின்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க இல்லையா? ஸோ பேசிக்கலாக வந்து இதில் தான் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ மெயின் ஆக்டிவிட்டியில் க்ரீட்டிங்கிறது வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளார ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் நான் இங்கே ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனாக லான்ச் ஆகும். லான்ச்சிங் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. அது எப்படி லான்ச் ஆகும், அதுக்கான கான்ஃபிகரேஷன் என்ன, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்ஸ்டால் பண்ணுறதுனா என்ன, கம்பைல் பண்ணுறதுனா என்ன, ரன் பண்ணுறதுனா என்ன, இந்த ஃபஸ்ட்டு பேஜ் எப்படி வருது, எங்கேருந்து வருது, அப்போ தான் உங்களுக்கு இதை இங்கே நேவிகேட் பண்ண முடியும். அதனால தான் ஆக்சுவலாக இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போது இதை நீங்கள் நேவிகேட் பண்ணி போய் பார்க்கணுன்னா எங்கேப்பா எதுப்பா என்னோட நான் ஆப் வந்து லான்ச் ஆனோடனே ஃபஸ்ட்டு பேஜில் ஒன்று வரப்போகுது. அந்த ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு யூஐ எலமெண்ட் வரணும்னா எது ஃபஸ்ட்டு பேஜுங்கிறத நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்றது. HTML படித்தவங்களுக்கு index.htmlனா என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இது அவ்வளோதான். இண்டெக்ஸ்னால் என்ன, ஒரு புக்கோட ஃபஸ்ட்டு இது எப்படி இண்டெக்ஸ்னு மெயின் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமோடைய ஒரு மெயின் ஃபைல் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டார்டிங் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலில் இருந்து இன்னொரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலில் கால் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரோக்ராமை கால் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸை கால் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராமாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மெயின் ஆக்டிவிட்டிங்கிறதா ஒரு எக்ஸிக்யூட்டிவ். இப்போது ஏபிகேனா என்ன, அதை எப்படி காப்பி பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத சொன்னேன். ஆக்சுவலாக இந்த ஏபிகேவை ரன் பண்ணுறதுக்கு ஒரு லினக்ஸ் பேஸ்டு ஓஎஸ் இருக்கிற ஆண்ட்ராய்டு டிவைஸ் வேணும். ஆண்ட்ராய்டு டிவைஸ் உங்கள் கையில், நம்ம கையில் எல்லாருமே வச்சிருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் தான். பட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்ட்ராய்டோடைய டிவைஸ்க்கு நம்ம எங்கே போகிறது இல்லையா? ஸோ எல்லாரும் அவங்களோட ஃபோனில் இருக்கிறத கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். பட் இன்பில்டாக வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஆண்ட்ராய்டு டிவைஸ் மாதிரியே ஒரு மார்க் டிவைஸை ரெடி பண்ணி டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்டுக்கு டெவலப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பேர் தான் எமுலேட்டர். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, சிமுலேட்டர்னா வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும். நீங்கள் என்ன ரியல் டைமில் பண்ணுறீங்களோ அதை சிமுலேட் பண்ணி பார்க்குறது. அந்த மாதிரியான ஒரு விர்ச்சுவலான ஒரு டிவைஸை உங்களோட லோக்கலில் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ஐடிஇன்னு சொல்லப்படுற இந்த இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஏபிகேவை இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ரன் பண்ணும்போது ஆஸ் செட் பிஃபோர் ஃபஸ்ட்டு வந்து கம்பைல் ஆகுது. கம்பைல் ஆனதுக்கப்புறம் இது ஒரு பார்த்தீங்களா, அந்த பிக்சல் 3a API 34 அப்படி எமுலேட்டருங்கிற அந்த எமுலேட்டர் இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த எமுலேட்டர் அதுதான் இங்கே செலக்ட் ஆயிருக்கு.
பிக்சல் 3a API 34 அப்படிங்கிற அது எமுலேட்டர் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ண என்ன பண்ணணும்? நான் சொல்கிறேன். ஸோ இந்த எமுலேட்டரில் தான் வந்து உங்களோட ஏபிகே ரன் ஆகி தான் இங்கே ரன் ஆகுது. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆகும்பொழுது உங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நல்ல ஸ்பேஸ் இருந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் ஏன்னா இப்போ வெறும் இதை மட்டும் ரன் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஸ்பேஸ் மெமரி இருந்தால் போதும். பட் இந்த எமுலேட்டருங்கிறது உங்களுடைய டிவைஸே நீங்கள் விர்ச்சுவலாக ரெடி பண்ணுறீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ உங்களுடைய டிவைஸில் வந்து 16 GB ரேம் 8 GB ரேம் இருக்குது, அவ்வளோ ஆக்டோ கோர் இருக்குது, ப்ராசஸர் இருக்குது. இந்த அளவுக்கான ஹெவியான ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸை விர்ச்சுவலாகவே நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து ஒரு 4 GB எடுக்குதுன்னா இது ஒரு 3 GB எடுக்கும். இதுக்கு இந்த அளவுக்கான ஸ்பேஸும் உங்களுடைய ஃபோனுடைய மெமரி 4 GB ரேம் இருக்கிற மாதிரி இருக்குன்னா இந்த உங்களுடைய ஓவரால் சிஸ்டத்துலேயே 8 GB ரேம் தான் இருக்கும். அதில் உங்களோட ஃபோன் 4 GB ரேம் எடுத்ததுன்னா அது எவ்வளோ ஸ்லோவாகிடும் பார்த்துங்க. புரியுதுங்களா? ஸோ எமுலேட்டருங்கிறது அவ்வளோ ஹெவியான ஒரு இது. ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டரில் அந்தளவுக்கு ஸ்பேஸ் அண்ட் மெமரி இருந்ததுன்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆகும்போதே எமுலேட்டர்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாகிடும், டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடும். பை டிஃபால்ட் வந்து இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து பிக்சல் 3a அப்படிங்கிற எமுலேட்டரை வந்து சூஸ் பண்ணிருக்கு. நீங்கள் எதுவுமே சூஸ் பண்ணலன்னா கூட அப்படியே இங்கே ரன் பண்ணிங்கனாலே பை டிஃபால்ட்டு இது வந்து ரன் ஆகிடும். இதை நீங்கள் இந்த ரைட் சைடில் ஏரோ இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எமுலேட்டர் டவுன்லோட் ஆகி உங்களுடைய டிவைஸில் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருந்ததுன்னா அது இங்கே உங்களுக்கு காட்டும் ரன்னிங் டிவைசஸில். உங்களுக்கு அப்படியும் டவுட் இருக்குது, அது காணோம், அதில் இங்கே தெரியல அப்படின்னா டிவைஸ் மேனேஜர்னு ஒன்று இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்குது. இந்த டிவைஸ் மேனேஜரில் இங்கே காட்டும். இது வந்து உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் ஆக்சுவலாக இது இப்படி தான் காட்டும்னு வச்சுங்களேன். நான் அதை அப்புறமேட்டுக்கா கனெக்ட் பண்ணி நம்ம இன்னும் அந்த இடத்துக்குலாம் போகலை. ஸோ அதை நான் அப்புறமேட்டுக்கா கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது பை டிஃபால்ட்டாகவே இது இருக்கும். ஒருவேளை இல்லைனா இங்கே சூஸ் பண்ணி இங்கே பார்க்கலாம். அங்கேயும் தெரியல அப்படின்னா டிவைஸ் மேனேஜரில் தான் உங்களோட எல்லா டிவைஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும். இப்போது இந்த டிவைஸ் பிக்சல் 3aங்கிற டிவைஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 பை டிஃபால்ட்டாக ரன் ஆகிருக்கு. எனக்கு இதோடைய ஆர்கிடெக்சர் x86 ஆர்கிடெக்சரில் இருக்குது. API லெவல் 34 பிகாஸ் இட் இஸ் 14ன்றதுனால இது வந்து ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் அப்படின்னு காட்டுது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் புதுசாக ஒரு டிவைஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் பண்ணிவிட்டு கிரியேட் அ விர்ச்சுவல் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ரிமோட் டிவைஸ்னால் உங்களுடைய ஒய்ஃபை மூலயமா உங்களுடைய கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி அது உள்ள ஏபிகேவை இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் ரன் பண்ணுற மாதிரியும் மாற்றிக்கலாம். இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் இப்போதைக்கு விர்ச்சுவல் டிவைஸ்னால் என்ன அப்படின்னா அது இந்த மாதிரி இப்போ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது பாருங்கள். உங்களுக்கு ஃபோனில் டெஸ்ட் பண்ண போகிறீங்களா, டேப்லெட் மாதிரி ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் க்ரியேட் பண்ணணுமா, என்ன மாதிரியான விர்ச்சுவல் டிவைஸ் க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்கு இங்கே ஆப்ஷன் காமிக்குது. அதுவே நிறைய உங்களுக்கு மாடல்ஸும் கொடுக்குது. ஒரு உதாரணத்துக்கு சிலருடைய அப்ளிகேஷன் பிக்சலில் ஒர்க் ஆகும், சில இதில் நெக்ஸஸில் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டெடிக்கேட்டடாக அந்த விர்ச்சுவல் டிவைஸை உங்களோட லோக்கலில் க்ரியேட் பண்ணி அந்த விர்ச்சுவல் ஹார்ட்வேரில் உங்களோட ஏபிகேவை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிக்க முடியும். டிஃப்ரெண்ட் டென்சிட்டி ரெசல்யூஷனில். இந்த டென்சிட்டினா என்ன, ரெசல்யூஷன்னா என்ன, இதை பற்றிலாம் பின்னாடி லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போதைக்கு அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது வந்து சைஸஸ் என்ன, அதோடைய இந்த டைமென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எந்த மாதிரியான இது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் உங்களோடதுல எமுலேட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். எமுலேட்டர்னா விர்ச்சுவல் டிவைஸ், அவ்வளோதான். அந்த விர்ச்சுவல் டிவைஸை ஹவெவர் யூ வாண்ட் யூ கேன் கான்ஃபிகர். இல்லை புதுசாக வேணும்னா புதுசாக எந்த மாதிரியான டிவைஸ் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை எதுவுமே இல்லை அப்படின்னு இப்போ பார்வதி உங்களோட கேஸ்க்கு நீங்கள் எதுவுமே இல்லை அப்படின்றத பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னா உங்களோட டிவைஸ் இல்லைன்னு அர்த்தம். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணி புதுசாக ஒரு டிவைஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி க்ரியேட் பண்ணணும்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு காட்டும். யூஸ்வலாக ஒரே ஒரு டிவைஸ் தான் வச்சுக்கணும். ஏன்னா நம்மளோட எல்லாமே வந்து கொஞ்சம் மெமரிலாம் கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால ரொம்பலாம் ஹெவியாக தாங்காது. பட் ரியல் டைமில் கம்பெனிஸில் 32 GB சிஸ்டம் வச்சுருப்பாங்க ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் டெவலப்மெண்ட்டுக்கு. அவங்கள்ட்ட வந்து 2-3 டிவைஸ் கூட அவங்களுடைய விர்ச்சுவல் டிவைஸை அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுப்பாங்க ஃபார் த டெவலப்மெண்ட் பர்பஸ். அதர்வைஸ் வெரி பெஸ்ட் வேஸ் டு கனெக்ட் யுவர் மொபைல் அண்ட் தென் யூஸ் இட். நீங்கள் வந்து எமுலேட்டரே அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எமுலேட்டர் யூஸ் பண்ணினாலே உங்களோட சிஸ்டம் கண்டிப்பாக ஸ்லோவாகும், ரன்னிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காது. பெட்டரான ஆப்ஷன் வந்து உங்களுடைய இதை வந்து கனெக்ட் பண்ணி ரன் பண்ணுறது தான், மொபைலில் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணுறது தான். நான் மொபைலில் எப்படி கனெக்ட் பண்ணணும் ரன் பண்ணணுங்கிறது மேபி நெக்ஸ்ட் செஷனில் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து இதுக்கான புரிதல் இவ்வளோ தான். இப்போ இது ஆக்சுவலாக இதை சொல்கிறதுக்காக தான் ஏபிகேனா என்ன, ஃபைல்னா என்னங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருந்தது. நான் எப்பயும் கொஞ்சம் சுற்றி வர்ற மாதிரி இருக்கும். பட் எனக்கு என்னென்னா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெப்த்தாகவும் கரெக்டாகவும் புரிஞ்சுக்கணும்.
அப்பதான் நம்மளால வந்து நிறைய விஷயங்களை நம்மளோட இன்ட்யூஷன்ல கெஸ் பண்ண முடியும். எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு அவசியம் இருக்காது. உங்களாலேயும் நிறைய விஷயங்களை கெஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருந்தது. ஓகே, இன்னைக்கான டாபிக்கான இது இல்லை, வேற ஒன்று. ஃபைன். இதுல இப்போ நான் இவ்வளவு தூரம் சொன்னதுல கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு பாருங்க. கம்பைல் ஃபைல்னா என்ன, ரன் டைம் ஃபைல்னா என்ன, ஏபிகேனா என்ன. ஏபிகேனா ஜிப் ஃபைல், அவ்வளோதான். இன்ஸ்டால் பண்ணுறதுனா என்ன, அந்த ஜிப் ஃபைலை உங்களோட மொபைலில் காப்பி பண்ணுறது. எக்ஸிக்யூட் பண்ணுறதுனா என்ன, காப்பி பண்ண ஜிப் ஃபைலை நீங்கள் வந்து அன்சிப் பண்ணுவீங்க இல்லையா, அன்சிப் பண்ணாதானே உங்களோட ஃபோல்டர்ஸ் அதில் வரும். அந்த மாதிரி காப்பி பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இதில் அன்சிப் ஆகி உட்காந்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஐக்கானை, வாட்ஸ்அப்புங்கிற ஐக்கானை உங்களோட ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் அது எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறதுனா என்ன, உங்களோட மெயின் ஃபைல் எதுன்னு பார்த்து அந்த மெயின் ஃபைலோடைய ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து 1 by 1 ப்ராசஸர்கிட்ட கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லும். இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதான் மெயின் ஃபைல். மெயின் ஃபைலில் ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்குது, ஆன் கிரியேட். இந்த பேஜ், இந்த அப்ளிகேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் போது எனக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதுலாம் இருக்குது. செட் கண்டென்ட், ஃபர்ஸ்ட் பேஜாக இந்த கண்டென்ட்டை செட் பண்ணு. என்ன கண்டென்ட்டை செட் பண்ண சொல்கிறாங்க, கிரீட்டிங்கிற கம்போசபிள் வியூவை செட் பண்ண சொல்கிறாங்க. கிரீட்டிங்கிற கம்போசபிள் வியூவில் என்ன இருக்குது, இங்கே கமாண்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து நேவிகேட் ஆகும். கமாண்டு, அதுக்கப்புறம் மவுஸ் கீ, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நேவிகேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் கிரியேட் ஆன உடனே என்ன பண்ண சொல்லி, இங்கே என்ன நம்ம கோடு எழுதியிருக்கோம், செட் கண்டென்ட்னு ஒரு எழுதியிருக்கோம். அதில் என்ன கண்டென்ட் செட் பண்ணுறோம் இதெல்லாம் அப்புறம் பேசலாம். கிரீட்டிங்கிற கம்போசபிளை செட் பண்ணியிருக்கோம். கிரீட்டிங்கிற கம்போசபிள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் ரெண்டர் பண்ணியிருக்கோம். ரெண்டர் பண்ணுறதுனா பெயிண்ட் பண்ணுறது. பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய டிவைஸுங்கிறதே ஒரு கேன்வாஸ் போர்டு இருக்கு இல்லைங்களா. ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம யூஐ படிக்கிறோங்கிறதுனால ஆல்வேஸ் யூ திங்க் அபவுட் லைக் ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட போயிருக்கோம், அவர்கிட்ட சொல்லி நம்மளுக்கு தேவையானதை பெயிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ ஹீ ஹேஸ் அ கேன்வாஸ் வித் ஹிம். அந்த கேன்வாஸ் தான் உங்களோட ஆண்ட்ராய்டு டிவைஸோடைய டிஸ்பிளே. அதில் நீங்கள் வந்து உங்களோட லேஅவுட்ஸை சொல்லி பெயிண்ட் பண்ண சொல்கிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோன்னா, எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டை பெயிண்ட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன உடனே அது டெக்ஸ்ட்டை உங்களுக்காக பெயிண்ட் பண்ணி காட்டுது. இவ்வளோதான் இதில் நடக்கிறது. என்ட்ரி வரைக்கும் இருக்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நம்ம நெக்ஸ்ட் வந்து கம்போசபிளில் கொஞ்சம் அடுத்தடுத்த 2-3 வியூஸ் பார்க்கலாம். மீட்டிங் கட் ஆகிடும். மேபி இன்னொரு 10 minutes கழிச்சு தான் என்னால் நெக்ஸ்ட் மீட்டிங்கை ஸ்கெடியூல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது போதுமா, இல்லை வந்து இன்னொரு மீட்டிங் இன்னைக்கு கனெக்ட் பண்ணலாமா? ஐ மீன் 8:35 ஆகுது. இன்னொரு 10 minutes கழிச்சுன்னா 8:45 and it will goes up to 9:15. இப்போ நீங்கள் சொல்லணும் ஏதாவது பதில். எனக்கு ப்ராப்ளம் இல்லை, பண்ணலாம். கண்டினியூ பண்ணணும். ரைட், சரி. அப்போ ஒரு 10 minutesல வந்து நான் திருப்பி இன்னொரு லிங்க், எப்போ அதுக்கு கனெக்ட் ஆகுதோ நான் இப்போ திருப்பி இன்னொரு லிங்க் அனுப்புகிறேன். அதில் வந்து நம்ம அடுத்தது போகலாம். பட் இப்போ வரைக்கும் நான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சது இல்லைங்களா? புரிஞ்சிச்சு. இது ஆக்சுவலாக நல்லா டெவலப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு கூட எமுலேட்டர்னா என்ன, அதில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியாது. இதெல்லாம் மேபி எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, ஏதாவது இஷ்யூஸ் வரும்போது உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஹார்ட்வேர் லெவலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. இப்போ உங்களுக்கு ரன் ஆகுது, திடீர்னு ஸ்பேஸ் பத்தலன்னு வச்சுங்களேன், இதை எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடிட் பண்ணி மெமரி வந்து எனக்கு இப்போ நான் 4 GB RAM தான் வச்சுருக்கேன், எனக்கு 16 GB RAM இருக்கிற மாதிரி ஒரு இது வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து இங்கே மாற்றிக்கலாம். இது இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் கிரியேட் பண்ணுறீங்களே, அந்த விர்ச்சுவல் டிவைஸில் எனக்கு வந்து ரேம் சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போதைக்கு இது வந்து 1.5 தான் இருக்குது, 1 GB தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் ரேம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஹீப் சைஸ் இன்க்ரீஸ். ஆனால் என்ன ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ரேம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இது எங்கேருந்து எடுக்கும், உங்களோட டிவைஸில் இருந்தால் உங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து எடுக்கும். ஸோ உங்களோட கம்ப்யூட்டரோட ரேம் சைஸ் குறையும், அது வந்து மறுபடியும் ஸ்லோவாகும். அதனால மோஸ்ட்லி எமுலேட்டர் யூஸ் பண்ணாதீங்க, உங்களுடைய பர்சனல் டிவைஸை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பர்சனல் டிவைஸை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் ஒரு டேட்டா கேபிள் போட்டு உங்களோட இதில் கனெக்ட் பண்ணி ஒரு செட்டிங்ஸ், டெவலப்பர் ஆப்ஷன் செட்டிங்ஸ் மட்டும் எனேபிள் பண்ணணும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, மீட்டிங் அதிகமாக கட் ஆகணும். கட் ஆனதுக்கப்புறம் நான் திருப்பி இன்னொரு இதில் கூப்பிட்றேன். தேங்க்யூ. ஏன் நீங்கள் ரொம்ப நேரமாக கை தூக்கி வச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கை கொஞ்சம் இறக்கி லோவர். எப்ப பண்ணனே தெரியலையே. கை வலிக்குது. ஓகேங்க, பார்க்கலாம். நான் திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்த டாபிக் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும். இப்போ இதில் வேறு எதுவும் டவுட் இல்லைண்ணா? இல்லை, எனக்கு இல்லை. Thank you. Okay, done. Thank you. Thank you. Bye. This meeting is being recorded.
நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வர முடியாதவங்க அதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குங்களா? ஹலோ, எஸ். ஓகே. நீங்கள் எல்லாரும் கூட ஆக்சுவலாக உங்களுடைய பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸாக இல்லை அப்படின்னா மியூட்லேருந்து எடுத்துகிட்டு ஆக்டிவாக இருக்கிறது பெஸ்ட்டு. அப்போ தான் பேசுகிறதுக்கு எனக்கு மீட்டிங் ஏதாவது கட் ஆகிடுச்சானு கூட சில நேரங்களில் டவுட் வந்துடும். இப்போ டக்குன்னு யாராவது பதில் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ யார் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கீங்களோ அவங்க வந்து அன்மியூட் பண்ணிவிட்டு ரெடியாக இருந்துக்கிறது பெஸ்ட். ஓகே, பண்ணணுமா? யாரோ ஜாயின் பண்றாங்களா அதர்ஸ்? தெரியல. பார்வதி யாராவது பார்த்தாங்களா இல்லைன்னு தெரியல. பிரேக் விட்டது எழுந்து குழந்தைங்க ஓடுற மாதிரி எப்போ பிரேக் விட்டாண்டா அப்படின்னு ஓடி. நான் மியூட் பண்ணிக்கிறேன், ஏன்னா என் பொண்ணு வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுட்டே இருக்கும். ஸோ நான் மியூட் பண்றேன். ஓகே, நானே இந்த பிரேக்ல குடுகுடுன்னு ஓடி போய் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன். எவ்வளவு ஃபாஸ்ட் ரேவதி. ஒண்ணுமே பண்ணலாமா, எல்லாம் விளையாண்டுட்டே இருக்காங்க. நான் போய் எல்லாரோட லஞ்ச் பாக்ஸ் எடுத்து சிங்க்ல போட்டு வந்தேன், அவ்வளவுதான். உங்களெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு உண்மையாலுமே. ஆனா லாபில வெயிட் பண்றாங்களான்னு பாருங்க. இவங்க ரிஹானா ஏதோ கனெக்ட் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்காங்க. பார்வதிக்கும் சேம் பார்வதி கூட ஏதோ மெசேஜ் அனுப்பி. Thanks for waiting. We'll start the meeting. Your host and one other person is waiting in the lobby. ஓ, லாபிக்கு எப்படி போறது ஒரே நிமிஷம் பார்க்குறேன். இவங்க வர யூஐ அடிக்கடி மாத்திரானுங்க, எது எங்கெங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க 2 பேரும் லாபில வெயிட் பண்றாங்க, ரிஹானா அண்ட் பார்வதி. பட் லாபிக்கு எப்படி போறதுன்னு தெரியலையே. இல்ல நீங்க ரெக்கார்டை போட்டு இல்லாட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா, அவங்க அப்புறம் ரெக்கார்டிங்ல கூட பாத்துக்கலாம்ல. டைம் ஏன்னா மீட்டிங் இது டைமிங் முடிஞ்சிரும். ஆமா, நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா அவங்க லாபியில வெயிட் பண்றாங்க, அவங்க எப்படி டெட்டெயின் பண்றதுன்னு தெரியல. ரிஹானா மீட்டிங் நம்பர் கேக்குறாங்க, ஆக்சஸ் கோடு. ஆக்சஸ் கோடு செக் பண்ணும்போதே செக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணாம டைரக்டா கனெக்ட். இப்போ இது லாபிலுக்கு நான் எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. மீட்டிங் நம்பர் வந்து இதோ இருக்கு, நான் அதை வேணா கொடுக்குறேன். மீட்டிங் நம்பர் This meeting is being recorded. ஓகே. ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் பேசினதோட கண்டினியூஷன் தான். ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங்கோட செகண்ட் கண்டினியூஷன். இன்ட்ரடியூசிங் த மெயின் ஃப்ளோ எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ பேஜ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் வந்து அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ ஏதாவது ஒன்று காட்ட முடியுதுன்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் என்னோடய மொபைலை கனெக்ட் பண்ணிட்டேன். என்னோடய மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இது என்னோடய மொபைலோட பேரை காட்டுது, சாம்சங் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னோடய ஃபிசிக்கல் மொபைலு, இது வந்து விர்ச்சுவல் டிவைஸு. ஸோ மொபைலில் நீங்கள் வந்து ஒரு ஆப், உங்களோட ஏதாவது ஒரு ஆப் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்படி அந்த ஆப் ஐக்கானை அனிமேட் ஆகி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜ் க்ரியேட் ஆகுது இல்லையா. அப்போது ஒரு உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோம் பேஜில் இருக்கீங்க, வாட்ஸ்அப்புங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் வருது. அந்த பேஜில் என்ன இருக்குன்னா, கீழே வந்து 4 ஐக்கான்ஸ் இருக்குது. மேலே வந்து எடுத்ததும் அந்த சேட் விண்டோ வந்து ஃபஸ்ட்டு பேஜில் வருது. அதில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புங்கிற டைட்டில் இருக்குது. ரைட் சைடில் ஒரு கேமரா ஐக்கான் இருக்குது. அதுக்கு கீழே, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 3 டாட்ஸ் இருக்கிற ஒரு மெனு இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஆல் அன்ரீடு குரூப்ஸுங்கிற ஐக்கான்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ எங்கே ஷேர் பண்ணுறீங்க? நான் எங்கேயுமே ஷேர் பண்ணல. ஆக்சுவலாக நான் என் ஃபோனை பார்த்துருக்கேன். என் ஃபோனை இதில் வாட்ஸ்அப்ல சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் வாட்ஸ்அப் கையில் வச்சுருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து மொபைலில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். என்னோட மொபைலில் எப்படி ஷேர் பண்ணுறதுன்னா, நான் இப்போ இதில் மீட்டிங்கில் கனெக்ட் பண்ணணும்னா ஷேர் பண்ணலாம். அப்படியே மிரர் பண்ணுறதுக்கு என்கிட்ட இப்போ எதுவும் ஆப்ஷன் இல்லை. ஓகே.
பட் உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க, உங்கள் கையில் எல்லாரோட வாட்ஸ்அப்பும் வச்சுருக்கீங்களே, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறது அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே. என்ன ஃபாலோ பண்ணணும்னா, மேலே அந்த வாட்ஸ்அப்பில் மேலே ஃபஸ்ட் பேஜ் நீங்கள் ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே வந்து உங்களோட ஃபஸ்ட்டு பேஜ், வாட்ஸ்அப்போட ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகுது. அந்த ஃபஸ்ட் பேஜில் வாட்ஸ்அப்புங்க மேலே டைட்டில் இருக்குது. ரைட் சைடில் ஒரு இது இருக்குது, பேர் என்ன, கேமரா ஐக்கான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் 3 டாட்ஸ் இருக்கிற ஒரு இது இருக்குது, டெக்ஸ்ட் ஒரு பட்டன் மாதிரி ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணால் ஒரு மெனு ஒன்று ஓப்பன் ஆகுது. அதுக்கு கீழே ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே ஆல், அன்ரீடு, குரூப்ஸ்னு தனித்தனியாக 3 பட்டன் இருக்குது. Yeah. ஓகே, சொல்லுங்கள். ஓகே, ஸோ எதுக்கு இதெல்லாம் ஒன்றா சொல்லிட்டு இருந்தேன்னா, இதெல்லாம் தான் வந்து உங்களோட யூஐ எலமெண்ட் ஃபார் த ஃபஸ்ட் பேஜ். உங்களோட ஃபஸ்ட் பேஜ்னால் என்ன அப்படின்னா, இதில் இவ்வளோ எலமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ், ஒவ்வொரு டெக்ஸ்ட் மெசேஜோடைய வெளியில் இருக்கிற லேயர் தெரியுது. அதில் என்ன இருக்குன்னா, லெஃப்ட் சைடில் ஒரு ஐக்கான் இருக்குது, ரைட் சைடில் உங்களோட நேம் இருக்குது, அதுக்கு கீழே வாய்ஸ் கால் இப்போ நான் பண்ணியிருந்தீங்களா அதோட பேர், அந்த மாதிரி ஏதாவது லாஸ்ட்டாக நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணியிருந்தீங்களோ அந்த இது இருக்குது. அதுக்கும் ரைட் சைடில் டாப் அதோடைய ரைட் கார்னரில் டைம் இருக்குது, 1:24 PM. அதுக்கு கீழே வேறு எதுவும் இல்லை. பின் பண்ணியிருந்தால் பின்னிங் சிம்பிள் காட்டுது, அப்படின்னா எதுவும் காட்டலை. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த செட் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து தான் இதான் ஃபஸ்ட் பேஜ்னு வச்சுங்களேன். இதுதான் ஃபஸ்ட் பேஜ். இப்போ இந்த ஃபஸ்ட் பேஜில் என்ன காட்டணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த செட் கண்டென்ட்டில் நான் எதுவுமே காமிக்காமல் இதெல்லாம் எதுக்குங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் எதுவுமே காட்டாமல் இங்கே சும்மா நான் ஒரு டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று டைப் பண்ணி இதில் வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து வாட்ஸ்அப்புங்கிற டெக்ஸ்ட் மட்டும் என்னோடய பேஜில் வரும். இந்த வாட்ஸ்அப்புங்கிற அந்த டெக்ஸ்ட் மட்டும் என்னுடைய டிவைஸில் வரும். நான் இதை வந்து எக்ஸலுக்கு மாற்றி ரன் பண்ணேன். இப்போ இது கனெக்டிங் டு த எமுலேட்டர்னு காட்டுது இல்லைங்களா? உங்களோட விர்ச்சுவல் டிவைஸ் கூட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டில் என்னென்ன ஆப்ஷன் போயிருக்குங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே, இது என்ன இருக்குது? அது அந்த வாவனி ஏற்கனவே ஒரு பேஜ் இருந்ததுல, அது ஏற்கனவே நான் ரன் பண்ணியிருந்தது, அது காய்ச்சுது. இப்போ புதுசாக நான் அப்ளை பண்ணது இப்போ தான் உங்களுடைய டிவைஸில் கனெக்ட் ஆகி அதில் ரன் ஆகிட்டு இருக்கு. இது மறுபடியும் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீரன் ஆகும். ஆக்சுவலாக இந்த கான்ஃபிகரேஷனில் வச்சு ரன் பண்ணி மேக் ஷுர் தட் யூ செலக்டட் திஸ் ஆப் கான்ஃபிகரேஷன். இப்போ இங்கே வாட்ஸ்அப்னு ஒன்று தெரிஞ்சது பார்த்தீங்களா? தெரியுதா? ரொம்ப ஸ்க்ரீன் சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி பெருசு தெரியுது நான் பார்க்குறேன். தெரியுதுங்களா? இதில் என்ன இப்போ பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன்லேயே ஓஎஸ் வந்து பை டிஃபால்ட் வந்து டாப்பில் ஒரு சில இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுது. 9 o'clock இப்போ கூட நீங்கள் உங்கள் ஃபோனை பார்த்தீங்கன்னா அதில் தெரியும், அந்த ஒய்ஃபை சிம்பிள், பர்சன்டேஜ் அதெல்லாம் வருது பார்த்தீங்களா? டாஸ்க் பார் மாதிரி மேலே டாப்பில். இப்போது நான் இந்த தீமை எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு சும்மா டெக்ஸ்ட்டை மட்டும் ஷோ பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அது என்ன பண்ணிடுச்சுன்னா, அது எங்கேருந்துலாம் ஷோ பண்ணுறதுன்னு தெரியாது, மேலே டாப்ல இருந்து ஷோ பண்ணிடுச்சு. இப்போது இந்த மாதிரி இது ஓவர் ரைட் ஆகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த தீமுக்குள்ளார அதை கரெக்டாக நிறுத்தணும். அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா 2 லைனும். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் நம்ம பார்ப்போம். இது என்ன, இந்த ஸ்கஃபோல்டு என்ன, இந்த தீம் எதுக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இப்போதைக்கு சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, அப்படியே செட் கண்டென்ட் போட்டாலும் செட் ஆகும்.
ஆனால் அது வந்து அதோடைய லே அவுட் வந்து கரெக்டாக உட்காரல. ஸோ அதோட லே அவுட்டை கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கெஃபோல்டில் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து இன்னர் பேடிங் உள்ளாரில் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன்னர் பேடிங்னா என்னன்னா, இந்த இன்னர் பேடிங்ன்றது என்னன்னா, இப்போ இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த எட்ஜ் தான் 0.0. இதை வந்து நீங்கள் கிராஃபாக நினச்சிக்கோங்க. இந்த கிராஃப்ல இது வந்து 0.0, இது வந்து எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து ஒய் ஆக்சஸ். இது வந்து இப்போ 0.0ல ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இன்னர் பேடிங்னா என்னன்னா, இது இப்போ இந்த பை டிஃபால்ட் ஓஎஸோடது வந்து ஒரு 20 பிக்சல்ஸ் ஆக்குபை பண்ணுதுன்னு வச்சுங்களேன். அப்போ ஒய் வந்து ஒரு 20 பிக்சல்ஸ் நீங்கள் கீழே இறக்குனீங்கன்னா இது வந்து அந்த 20 பிக்சல் அந்த இதுக்கு கீழே வரும். கரெக்டா? ஸோ அதை பை டிஃபால்ட் வந்து இந்த ஸ்கெஃபோல்டில் வந்து அவங்க பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இன்னர் பேடிங் கொடுத்துட்டு இந்த இதை கால் பண்ணும்போது அது கரெக்டாக கால் ஆகுது. அந்த மாடிஃபையரை வந்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறீங்க. இந்த மாடிஃபையர்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு லே அவுட் இருக்கு. லே அவுட்னா என்ன அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஒரு கேன்வாஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. கேன்வாஸ்னா என்னன்னா, ஒரு பெயிண்டர்கிட்ட போகிறோம். பெயிண்டர் வந்து அவரோட போர்டு ஒன்று வச்சிருக்காரு. அந்த போர்டுக்கு பேர் கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அவர் ஒயிட் பேப்பர் வச்சிருப்பாரு. இப்போ அதில் வந்து நீங்கள் சொல்லணும் உங்களுடைய டெஃபினேஷன் என்ன, உங்களுக்கு என்ன வேணும், என்ன லே அவுட் வேணும், என்னென்ன மாதிரியான லே அவுட்லாம் வேணும், எந்த ஒரு லே அவுட் கேன் ஹேவ் மல்டிபிள் லே அவுட்ஸ் இன்சைட். ஒரே லே அவுட் வேற நிறைய சைல்டு லே அவுட் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இதில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஒயிட் போர்டு ஆப்ஷன்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. இது ஒவ்வொன்றத்தையும் தேடுறதுக்கு எனக்கு டைம் ஆகிடும் போது. சரி, ஓகே. என்ன சொல்ல வரேன்னா, பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கே வந்து பெயிண்டர்ஸ் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஒரு பாக்ஸ் போடுவாங்க. அந்த பாக்ஸ்குள்ளார சின்ன சின்னதாக ஒரு லைன்ஸ் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ அது எதுக்கு போடுறாங்கன்னா, அந்த ஒரு பொருளை வரையணும் அப்படின்னா அந்த பாக்ஸ்குள்ளார தான் அவங்களுக்கு வரையவே தெரியும். அதை கரெக்டாக போட்டால் தான் அந்த ஒவ்வொன்றும் கரெக்டான ஒரு பொசிஷனில் வர்றதை அவங்களால மேக் ஷூர் பண்ண முடியும். அந்த பாக்ஸ் போடுறது பேர் லே அவுட். அதை வந்து பேஸ்ட் ஆன் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த டயக்ராம் ஒரே பெரிய பாக்ஸாக போட்டும் வரையலாம். அந்த பெரிய பாக்ஸ்குள்ளார நிறைய சின்ன சின்ன பாக்ஸாக பிரிச்சுருவாங்க. ஒரு செக்மெண்ட்டாக பிரிப்பாங்க. ஒரு பெரிய டயக்ராம் வரைகிறோம், அதில் ஒரு 100 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒரு வீடு இருக்குது, ஒரு மலை இருக்குது, ஒரு 2வது வீடு இருக்குது, 3வது வீடு இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுக்கு தனியாக ஒரு பாக்ஸை போடுவாங்க. அதை வந்து முதல்ல சின்ன சின்ன பாக்ஸாக பிரிப்பாங்க. அதுக்குள்ளார அதை வரைவாங்க. இது ஒரு லே அவுட். அதே மாதிரி மலை இந்த சைடில் ரைட் சைடில் மலை இருக்குன்னா இந்த சைடில் இன்னொரு பாக்ஸ் போட்டு அதை தனித்தனியாக பிரித்து அந்த மலையை தனியாக வரைவாங்க. அதுக்கு கீழே இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கு தனியாக ஒரு பாக்ஸை போட்டு அதை தனியாக வரைவாங்க. ஸோ இது ஒரு லே அவுட்டு, இது ஒரு லே அவுட்டு, இது ஒரு லே அவுட்டு. இப்போ இந்த லே அவுட் உள்ளார இந்த வீடு வரைஞ்சிட்டாங்க. வீட்டுக்கு கீழே புல்வெளி இருக்கிற மாதிரி ஒன்று வரையணும் அப்படின்றாங்கன்னா இந்த லே அவுட் டைப் வந்து அவங்க எப்படி போடுவாங்கன்னா, கட்டத்தை வந்து இப்படி போடுவாங்க. அதாவது இந்த இந்த ஆங்கிளில் மட்டும் ஒரு கட்டத்தை வேற மாதிரி ஏதாவது போட்டு அதுக்குள்ளார இந்த டைமண்ட் கட்டம் போடுறோமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டயக்ராம் ஒரு பெரிய ஒரு இதை வந்து வரைகிறாரு. அதே எக்ஸாக்ட் கான்செப்டை அப்படியே காப்பி அடிச்சு தான் இதுலேயும் நம்ம பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்ல எந்த யூஐயை நீங்கள் ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கான ப்ரொசீஜர் ஒன்று தான். அதை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக யூஐ டெவலப்மெண்ட்டே வந்தது. அதாவது ரியலாக ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி வரைகிறாரோ அதை பொறுத்து தான் வந்தது. ஸோ அது என்னங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட இன்ட்யூஷன் எப்போவுமே உங்களுக்கு யூஐயை கரெக்டாக உங்களுக்கு எப்படி எடுத்துகிட்டு வரதுங்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்துரும். நீங்கள் அதை பற்றி பெருசாக ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் தான் கிடையாது. பட் அதுக்கான டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கணும். கேன்வாஸ்னா என்ன, அந்த மாடிஃபயர்னா என்ன. மாடிஃபயர்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, இப்போ லே அவுட் ஒன்று போடுறோன்னு சொன்னேன். லே அவுட் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் லே அவுட் போடுறோம் அப்படின்னா அந்த ஸ்கொயர் லே அவுட்டில் நீங்கள் ஆப்ஜெக்ட் வரையிறதுனா அப்படியே எட்ஜ் டு எட்ஜ் வரைய போறியா, இங்கேருந்தே இந்த ஆப்ஜெக்டை வரைய போறியா, இல்லை வந்து எப்படி ஆரம்பிக்க போகிற அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதில் சொல்லிக்கலாம், அந்த லே அவுட்லேயே சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரெண்டான லே அவுட்லாம் எப்படி போடுறது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்டில் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருது. கம்போஸ் யூஐ அப்படிங்கிற அந்த லைப்ரரி வந்து அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் ஆல்ரெடி வச்சிருக்கு. நம்மளோட வேலை என்ன அப்படின்னா அது என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அது வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி. அந்த கம்போசபிள் யூஐ லைப்ரரிங்கிறது ஒரு டிக்ஷனரி மாதிரி. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இஃப் யூ வாண்டட் டு பெயிண்ட் சம்திங் அண்ட் யூ ஆர் அப்ரோச்சிங் ஆர்டிஸ்ட், அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு we will just request them to have a diagram அது பேஸ்ட் ஆன் அவர் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னும் போது ஆர்டிஸ்ட் கிட்ட பேசணும் அப்படின்னா வாட் எவர் த லாங்குவேஜ் ஆர் த வே தட் இஸ் கம்ஃபர்டபுள் டு ஹிம், அந்த லாங்குவேஜ்ல தான் we have to communicate with them. அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியலனாலோ இல்லை அந்த டெர்மினாலஜிஸ் நம்மளுக்கு தெரியலனாலோ we cannot easily communicate with them and then we cannot let them draw. அப்படி அந்த விஷயம் அந்த இன்டர்ஃபேஸ் ஒன்று தேவைப்படுது பார்த்தீங்களா. ஆர்டிஸ்ட்டுக்கும்
ஒரு சாதாரண மனுஷனுக்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. அந்த இன்டர்ஃபேஸ் என்ன அப்படின்னா, நீங்க பேசுற சாதாரண இங்கிலீஷை அவங்களுக்கு அந்த ஆர்டிஸ்டுக்கு புரியுற மாதிரி மாத்தி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒன்று தெரியும். அப்போ அந்த இன்டர்ஃபேஸை தான் எஸ்டிகேங்கிற ஒன்று ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கு. இப்போ எஸ்டிகே கிட்ட நீங்க எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். அந்த எஸ்டிகேல வந்து கம்போஸ் இப்போ வந்து இப்போ டெக்ஸ்ட்டை வரையணும்னா நீங்க என்னன்னு சொல்லி வரையணும்? டிஎக்ஸ்டி டெக்ஸ்ட் இந்த இது நீ எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீன்ல ஒரு லேபிளை வரைஞ்சு காட்டிடுவேன். அவ்வளவுதான். அப்போ ஒரு லேபிளை நீங்க வரைய சொல்லணும் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டை வரைய சொல்லணும்னா அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட என்னன்னு சொல்லணும்னா டெக்ஸ்ட்டை ட்ரா பண்ண அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ இதுல வந்து ஏதாவது கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு கலரை மாற்ற சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த டெக்ஸ்ட் நீங்க வரைய சொல்லும்போது கமாண்டை ப்ரெஸ் பண்ணிட்டு மவுஸை வந்து அதில் பாயிண்ட் பண்ணீங்கன்னா, நான் கமாண்டு மேக்ல யூஸ் பண்ணுறதுனால கமாண்டுன்னு சொல்கிறேன். விண்டோஸ் யூசர்ஸ் வந்து கண்ட்ரோல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் டெக்ஸ்ட்டை என்ன ட்ரா பண்ண சொல்கிறீங்களே, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் தரேன் உங்களுக்கு. நீங்கள் வெறும் டெக்ஸ்ட் என்ன ஒரு லேபிளில் ட்ரா பண்ண சொன்னீங்க, அதில் நீங்கள் என்ன ட்ரா பண்ணணுங்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் தான் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பட் யூ கேன் ஆல்சோ கிவ் மீ தீஸ் மெனி ஆப்ஷன்ஸ். என்ன கலரில் வரையணும், என்ன ஃபாண்ட் சைஸில் வரையணும், என்ன ஸ்டைலில் வரையணும் அப்படிங்கிறத இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது டெக்ஸ்ட்டில். இப்போ உங்களோட வேலை என்னன்னா, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா கொடுத்து இது எதனெல்லாம் கொடுத்தா என்னென்னலாம் மாறுது, எப்படி இதை கொடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தேடி பிடிச்சி பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் தான் வந்து ஆக்சுவலாக நீங்கள் அடுத்த ஒரு 2-3 நாள் செய்ய போறீங்க. இப்போதைக்கு புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த எஸ்டிகேக்கு நம்ம டெக்ஸ்ட்னு ஒன்று கொடுக்குறோம். டெக்ஸ்ட்னு ஒன்று கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து எத்தனை லைனில் ஒரு வரையலாம், மேக்ஸிமம் மினிமம் லைன் எத்தனை லைன் ஒரு வரையணும், அதுக்கப்புறம் லைனோட ஹைட் என்ன, லைனோட இது என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணவே மாட்டோம். முக்கியமானதுலாம் பார்த்தீங்கன்னா கலர்ஸு, ஃபாண்ட் சைஸு, அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட ஃபேமிலி, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு, லெஃப்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமா சென்டர்லேருந்து ஆரம்பிக்கணுமாங்கிறது. ஸோ இவ்வளோதான். இந்த ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் எல்லா இதுலேயும். மற்ற இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் சில இடங்களில் தேவைப்படும். பட் ஜஸ்ட் டேக் டு லுக் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து. இதில் மாடிஃபயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மாடிஃபயர்னு இருக்குது. இந்த மாடிஃபயர்னா என்ன அப்படின்னா, மாடிஃபயர்ன்றதுக்கும் இதுக்கும் மற்ற விஷயத்துக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றதெல்லாம் இந்த டெக்ஸ்ட்டை வந்து வரைகிறது சம்மந்தப்பட்டது, வெறும் டெக்ஸ்ட்டு கூட சம்மந்தப்பட்டது. ஒரு உதாரணத்துக்கு இமேஜுக்கு போயிட்டு ஃபாண்ட் ஸ்டைலுன்னு ஒன்று வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அது வந்து இமேஜுக்கு வேற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம் சிஎஸ்எஸ்ல இல்லையா? அதே மாதிரி தான் இதுலையும் இந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து டெக்ஸ்டோட ஆட்ரிபியூட்ஸ். பட் மாடிஃபயருங்கிறது என்னன்னா, இட் இஸ் ஆட்ரிபியூட் ஃபார் அ லேஅவுட். லேஅவுட்டுக்கும் டெக்ஸ்ட், இப்போ இந்த லேஅவுட்ல தான் இந்த டெக்ஸ்டே நீங்க எழுதிருக்கீங்க. வாட்ஸ்அப்புங்கிற டெக்ஸ்ட் எங்க இருக்கு? இந்த லேஅவுட்டுக்குள்ள இருக்கு. இது சுத்தி ஒரு பாக்ஸ் இருக்கு, ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்கு. அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்குள்ள தான் நீங்க வாட்ஸ்அப்புங்கிறதே எழுதிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லேஅவுட்ல நீங்க ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாடிஃபயரை கால் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ மாடிஃபயர் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, மாடிஃபயர் சாரி டு இன்டரப்ட். ம் சோ இப்போ இங்க வந்து நீங்க வந்து ஆர்ட் கம்போசபிள் யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, இந்த அனோடேஷன் யூஸ் பண்ணாதான் இது ஒர்க் ஆகுங்களா எப்படி? ஆமா. இதை பத்தி நான் அதை கொஞ்சம் நேரத்துல சொல்றேன். ஓகே ஓகே, சரி சரி, கோ அஹெட். இல்லை, ஆக்சுவலாக இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பாயிண்ட் வேலிட் நான் சொல்கிறேன். ஸோ நான் இந்த இது பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். ஏன்னா டைம் கன்ஸ்டன்ட்டாக இருக்கிறதுனால எப்போ போகிற அதை வேறு மைண்டில் வச்சுக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ மாடிஃபயரில் பேக்ரவுண்டில் வந்து இப்போ ஒரு கலர் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ கலரு ரெட்டுன்னு நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிவியூவில் பார்த்துக்கலாம். ப்ரிவியூ வந்து இருக்குது. இது இந்த மாதிரி சில நேரங்கள் அப்படி ஒட்டிட்டு இருக்கும். நீங்கள் வந்து இப்படி பிடிச்சி இழுத்து விடுங்க. நோ ப்ரிவியூ பண்ண ப்ரிவியூ அமைப்பு கம்போசபிள் வித் ப்ரிவியூ ஆப்ஷன். ஓகே, இந்த ப்ரிவியூ ஆப்ஷன் நான் எடுத்து விட்டதுனால அது எனக்கு ப்ரிவியூ காட்டல. இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்ல மாடிஃபயர் கலரில் பார்த்தீங்கன்னா நான் இப்படி கொடுத்துருக்கேன். கலர் வந்து ரெட்டுன்னு. இப்போ புரியுதுங்களா? லேஅவுட்ன்றது எதை சொல்கிறேன்னா, இந்த லேஅவுட்டில் தான் நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட்டு வந்து இன்னும் இந்த பிளாக் கலர்லேயே தான் இருக்குது. இப்போ டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றணும்னா நான் மாடிஃபயரில் போய் மாற்றக்கூடாது. ஏன்னா மாடிஃபயருங்கிறது ஐ செட் இட் இஸ் ஃபார் லேஅவுட். லேஅவுட்டோட மாடிஃபிகேஷனுக்காக தான் மாடிஃபயர். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றணும்னா அப்போ நீங்கள் எங்கே போய் மாற்றணும்? இங்கேயே ஒரு ஆப்ஷன் ஏதாவது வச்சுருப்பான் கலர்னு. அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அது இந்த இப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா
டெக்ஸ்டோட கலர்னே ஒன்று இருக்கும், இது இருக்குங்களா? ஸோ அப்போ இதோட ஆர்குமெண்ட்டாக இதை அனுப்பிச்சாலே போதும். இப்போ டெக்ஸ்ட்டுங்கிறது எப்படி ஒரு ஆர்குமெண்ட்டோ, மாடிஃபயருங்கிறது எப்படி ஒரு ஆர்குமெண்ட்டோ, அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கலர்னே ஒரு மாடிஃபயர் இருக்குது. அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், கலர் டாட் ப்ளூன்னு மாற்றுறேன். அதுதான் இப்போ இது வந்து டெக்ஸ்டோட கலர் மாதிரி இருக்கு. திஸ் இஸ் த ஆட்ரிபியூட் ஃபார் பர்டிகுலர்லி திஸ் டெக்ஸ்ட். பட் இந்த மாடிஃபயர் எதுக்குன்னா ஓவராலாக இதோடைய லேஅவுட்டுக்கு. திஸ் மாடிஃபயர் கேன் ஆல்சோ பி அப்ளைட் ஃபார் எனி லேஅவுட்ஸ், எனி வியூஸ். இப்போ டெக்ஸ்ட்னு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான இது யூஸ் பண்ணாலுமே, எந்த லேஅவுட் யூஸ் பண்ணாலுமே, எந்த யூ எலமெண்ட் யூஸ் பண்ணாலுமே மாடிஃபயருங்கிற ஒரு எலமெண்ட் இருக்கும், மாடிஃபயர்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த மாடிஃபயரோட கேப்பபிலிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோடைய லேஅவுட் சம்மந்தப்பட்ட எதை பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாடிஃபயர் வச்சு தான் பண்ணணும். எதை பண்ணுறதா இருந்தாலும்னா என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாடிஃபயரில் என்னென்னலாம் பண்ண முடியும் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு சும்மா 1-2 உங்களோட ஐடியாக்காக சொல்கிறேன். இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, பேடிங்காக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பேடிங்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடுலாம் எவ்வளோ வந்து ஸ்பேஸ் விடணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ். இது இப்போ வந்து ஸ்கொயராக இருக்குல்ல, இந்த ஸ்கொயராக இல்லாமல் இந்த பார்டரில் மட்டும் இந்த இதில் வந்து கார்னரில் ஏதாவது ரேடியஸ் வேணும்னா அதுக்கு ஒன்று இருக்குது. கிளிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஷேப்பு கிளிப்பு. ரவுண்ட் ஷேப்னு ஒன்று இருக்கும், ரவுண்ட் கார்னர் ஷேப். அது வந்து சம் 10 dp. போட்டு சரியா தெரியல. எதை ரவுண்ட் பண்ணிச்சுன்னே தெரியல. பட் ஆனால் இந்த மாதிரி தான் எதுவும் ஒன்று பண்ணணும். இந்த கிளிப்புங்கிறது என்னன்னா, கிளிப்புன்னு ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ இந்த இடத்த மட்டும் இப்படி கிளிக் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிளிக் பண்ணுறத நீங்கள் வந்து ரவுண்டடாக கிளிக் பண்ணணுமா இல்லை என்னவா கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற லேஅவுட் சம்மந்தப்பட்ட எல்லா மாடிஃபிகேஷன்ஸும் நீங்கள் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு இதுக்கு பார்டர் கொடுக்கணும்னா பார்டர் எதில் போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வி வந்ததுன்னா உடனே உங்களுக்கு தெரியுமே, பார்டருங்கிறது நீங்கள் எது கொடுப்பீங்க, லேஅவுட்டுக்கு தான் கொடுக்க முடியும். இந்த லேஅவுட்டுக்கு தான் பார்டர் கொடுக்க முடியும். அப்போது அதை மாடிஃபயரில் தான் போய் நீங்கள் தேடணும் அப்படிங்கிறது ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சால் போதுன்னு சொல்ல வரேன். எல்லாத்தையும் நம்மளால கற்றுக்க முடியாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. முக்கால்வாசி விஷயங்கள் இன்ட்யூஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்ட்யூஷனுக்கு உங்களுக்கு சில பேசிக்ஸ் அடிப்படைகள் தெரியணும், அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த லேயரில் வந்து இங்கே மேலே வந்து இப்படி டிசைனாக வரணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அது வந்து நீங்கள் லேயரில் தான் போய் மாடிஃபை பண்ண முடியும். தட் இஸ் நாட் அ ஆட்ரிபியூட் ஃபார் அ டெக்ஸ்ட், தட் இஸ் ஆட்ரிபியூட் ஃபார் அ லேஅவுட். அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த கம்போசபிள்னா என்ன, அட் த ரேட் ஆஃப் கம்போசபிள்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் க்ரீட்டிங்னு ஒன்று கொடுத்து இந்த செட் கண்டென்ட்டுக்குள்ளார என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை வேணா கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு கம்போசபிள் ஆப்ஜெக்டை தான் கொடுக்கணும். கம்போசபிள் ஆப்ஜெக்டை கொடுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்போசபிளாக இருக்குது. கம்போசபிள்னா என்ன அப்படின்னா, ஒரு யூஐ எலமெண்ட்டை நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னேன் ஒரு பெயிண்டர்ட்டை கொடுத்து நீங்கள் ட்ரா பண்ண சொல்லணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, ஆண்ட்ராய்டு எஸ்டிகே. அந்த ஆண்ட்ராய்டு எஸ்டிகேக்கு இது ஒரு ஃபங்க்ஷன் தான் ஆக்சுவலாக. எஃப்யூஎன்னு போட்டிருந்தா அது ஒரு ஃபங்க்ஷன். க்ரீட்டிங்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க, அதே மாதிரி நான் இன்னொரு ஃபங்க்ஷன் கூட கிரியேட் பண்ணலாம். ஹலோ மலை அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு நார்மலான ஃபங்க்ஷன். நார்மலான ஃபங்க்ஷன்னா இது ஒரு பிஸ்னஸ் ரிக்வயர்மெண்ட்டுக்காக நான் எழுதுகிற ஃபங்க்ஷன். இங்கே வந்து நான் வந்து ஒரு இப்படிலாம் கூட பண்ணலாம். சும்மா ஒரு கால்குலேஷனை போட்டு நான் ஒரு பிரிண்ட்டு கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி எதை வேணால் நான் பண்ணலாம். இது வந்து இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, உங்களுடைய ரன்னர் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் கம்பைல் பண்ணும்போது ஒவ்வொன்றா இது பார்த்துக்கிட்டே வரும், ரன் பண்ணும்போது ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்போது உங்களோட செட் கண்டென்ட் நீங்கள் கொடுக்கும்போது எதெல்லாம் கம்போசபிள் ஃபங்க்ஷனாக இருக்கோ அதெல்லாம் ஒரு யூஐ சம்மந்தப்பட்டதுன்றதை அது புரிஞ்சுக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்கிறதுலாம் ஒரு யூஐ சம்மந்தப்பட்டது அப்படின்றத புரிஞ்சுக்கும். நீங்கள் கம்போசபிள்னு போடலைன்னா அதுக்கு யூஐனே தெரியாது. ஸோ இட் இஸ் நாட் அ கேண்டிடேட் ஃபார் அ பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்க்கு இதுக்கு ஒரு கேண்டிடேட் ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போது எதெல்லாம் கம்போசபிள்னு இருக்கோ தோஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கேண்டிடேட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் பெயிண்டிங். இதுக்குள்ளார நீங்கள் ஏதாவது எலமெண்ட்டை யூஐ எலமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அது பெயிண்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத அந்த எஸ்டிகே புரிஞ்சுக்கிட்டு அது இந்த ஃபங்க்ஷனை ரீட் பண்ணி ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஜஸ்ட் அது வந்து பெயிண்டிங்க்கு, அதாவது ரெண்டரிங் பண்ணணும்னா
ஜிபிக்கு கொடுக்கணும். இந்த கால்குலேஷன் பண்ணணும்னா சிபிக்கு கொடுக்கணும், ப்ராசஸருக்கு கொடுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த 3 லைனை அது ஜிபிகிட்ட கொடுத்து உங்களுடைய ஸ்க்ரீனில் டிஸ்பிளேல ரெண்டர் பண்ண சொல்லும். ஸோ அப்போ அதுக்கு இது வந்து டிஸ்பிளேல ரெண்டர் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும்னா அதை கம்போசபிள் அப்படிங்கிற அனோட்டேஷன் யூஸ் பண்ணி சொல்லணும். அவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுதுங்களா? So, Elamil, I have one more question. So, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு கம்போசபிள் போட்டிருக்கீங்க. இப்போ ஒரு மெயின் மெத்தடுக்குள்ள ஒரு கம்போசபிள் இருக்கலாமா, இல்ல மல்டிபிள் கம்போசபிள் we can have? அதுக்கு ஒரு இது இருக்கு. என்னன்னா, இப்போ இங்க கிரீட்டிங்னு ஒன்று போட்டிருக்கீங்க. ஓகே. நீங்க ஒரு நேரத்துல இதையும் வரையணும், இன்னொன்னையும் வரையணும்னு சொன்னீங்கன்னா அஃப்கோர்ஸ் அது தட் கேன் ட்ரா. ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு இங்கே போட்டு காட்டுறதை விட ஆக்சுவலாக இங்கே காட்டுறது பெஸ்ட். இப்போ இங்கே ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கீங்க, இதை டெக்ஸ்ட்னு ஒன்று போட்டிருக்கீங்க. நான் இன்னொரு டெக்ஸ்ட்டை இங்கே வரைய சொன்னேன்னா என்ன ஆகும்னா, கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது டூப்ளிகேட் ஆகிடும். இப்போ நான் இன்னொரு டெக்ஸ்ட்டை வரைய சொல்லியிருக்கேன், அதுக்கு பேர் வந்து ராஜா அப்படின்னு. இப்போ என்ன இருக்கு பார்த்தீங்களா, ஒன்றுக்கு மேலேயே ஒன்று மாறிடுச்சு பாரு. ஏன்னா இதுவும் கம்போசபிள் தான், இதுவும் கம்போசபிள் தான். ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளார 2 கம்போசபிள் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வைக்க முடியும். ஆனால் ஒன்று அதோட பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும், அதை லே அவுட் பண்ணணும். இதை எப்படி அடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட சொல்லணும். 2 டெக்ஸ்ட் வரைய சொல்லியிருக்கீங்க, ஒன்று கீழே ஒன்று வரையணுமா இல்லை சைடில் வரையணுமா, எப்படி வரையணுங்கிறது அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியல. அதனால நீங்கள் வரைய சொன்ன உடனே அவர் வரைய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த கேள்விக்கான டேரக்டான ஆன்சர் என்னன்னா, இப்போ இந்த செட் கண்டென்ட்ல நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட்டை செட் பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அதே தான் ஆகும். இந்த டெக்ஸ்ட்டுன்னு போட்டுட்டு இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு ஒரு கம்போசபிள் ஆட் பண்ணிட்டீங்க, இன்னொரு டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த வாட்ஸ்அப்னு ஒன்று ஸ்க்ரீனில் பார்த்தீங்க இல்லையா, அதே வாட்ஸ்அப் மாதிரி இன்னொன்று கிரியேட் அது மேலேயே கிரியேட் ஆகும். அப்போது இது உள்ளார 2 கம்போசபிள் கொடுக்கலாம். பட் அப்படி கொடுக்குறதா இருந்தால் எத்தனை கம்போசபிள்ங்கிறது என்ன, அது ஒரு யூஐ எலமெண்ட், அவ்வளோதான். நம்ம ஒரு வரைய சொல்கிறோம், திஸ் இஸ் த கேண்டிடேட் ஃபார் பெயிண்டிங். அப்போ அது பெயிண்ட் பண்ணும். ஆனால் என்ன கான்ஃபிகரேஷனில் அது பெயிண்ட் பண்ணணும், என்ன லேஅவுட்டில் பெயிண்ட் பண்ணணுங்கிறத நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும். அந்த எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அதுக்கு தான் இந்த ரோ காலம் அப்படின்னு 2 பார்த்தோம் நம்ம. இப்போது இந்த 2 கம்போசபிளையும் நான் ரோவாக கொடுத்து வரைய சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? இது நான் உங்களுக்கு இல்லை. இப்போ ஆக்சுவலாக அடுத்த கட்டமாக நான் அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது 2த்தையும் இங்கே கொடுத்துருக்கேன்னா, இப்போ இது ஒன்றுத்தோட ஒன்று ட்ரா இருக்குது. இப்போ இது 2த்தையும் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நிறைய மாதிரி பண்ணலாம். அதை இங்கே கிளிக் பண்ணி இதை வந்து சரௌண்ட் வித் விட்ஜெட்டுன்னு கொடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு ரோ கூட சரௌண்ட் பண்ணனா கூட அதை சரௌண்ட் பண்ணிக்கும். இல்லை நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணி அது உள்ளார போடுறதுனாலும் போடலாம். பட் எனிவே அது மேட்டர் இஸ் நீங்கள் அதை எப்படி பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ இது எனக்கு வந்து வாவ் ராஜா அப்படிங்கிறத வந்து நான் இப்படி வந்து எனக்கு எழுத சொல்லியிருக்கேன். ஸோ ரோனா 1 by 1 beside the one element other element will be drawn. அவ்வளோதான். அதை வந்து இப்போ அடுத்தது கொடுத்தோம்னா அடுத்தடுத்து அப்படியே ட்ரா ஆகிட்டே போகும். இதுக்கு நடுவில் எனக்கு ஸ்பேஸ் வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா பேடிங் கொடுத்துக்கணும். இப்போ வந்து கிளிப்புன்னு கொடுத்துருக்கோமா, இப்போ இதுக்கு பக்கத்தில் பேடிங்கிறத போட்டு ஒரு 10 dp பேடிங் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பேடிங்க்கும் இப்போ இதுக்கு மட்டும்தான் பேடிங் செட் பண்ணியிருக்கோம், மற்றதுக்கெல்லாம் செட் பண்ணலை. அதனால என்ன ஆகுதுன்னா இதோடைய சைடில் மட்டும் பேடிங் வந்து அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. இது வந்து இப்போ அடுத்த இடத்துல கொடுத்தோம்னா அடுத்த இடத்துல செட் ஆகுது. சாரி அகேன், இந்த சின்டாக்ஸ்க்கு பேர் என்ன, இந்த லாங்குவேஜ் சம்திங்? காட்லின்னு. இது பேர் வந்து டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து டாட் வச்சு ஒன்றுத்துக்கு ஒன்னோட ஒன்று இப்போ மாடிஃபயரில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுற மாடிஃபயர் ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் பேடிங்கிறத ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் டாட் வச்சு இன்னொன்று ஆட் பண்ணுவோம். இது எல்லாத்தோட ரிட்டர்ன் டைப்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மாடிஃபயராகவே தான் இருக்குது. ஸோ இட் கேன் பி சேஞ்ச் அப். அடுத்தடுத்த மாடிஃபயரை நீங்கள் அப்படியே இது கொடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ பேடிங் முடிச்சுட்டு அடுத்து எனக்கு இன்னொரு மாடிஃபயர் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வி கேன் டூ மெனி திங்ஸ். பட் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மல்டிபிள் இது கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியும். ஆனால் எப்படி அதை வரையணுங்கிறதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு பதில் கரெக்டாக சொல்லணும். யாருக்கு, அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா,
இப்போ ரோவா வைஸா இப்படி கொடுத்துட்டோம். இப்போ காலம்னு ஒன்று இருக்கு. அப்போ என்னென்னலாம் லே அவுட் டைப் இருக்கு அப்படின்னா, ரோன்னு ஒன்று இருக்கு, காலம்னு ஒன்று இருக்கு. காலம்னா இப்படி போகும், ரோனா வந்து 1 பை 1 சைடில் போகும், அவ்வளோதான். அப்போ இது ரெண்டு இதுக்குள்ளார இன்னொரு காலமை நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். இதுக்குள்ளார இன்னொரு ரோவை அட்டாச் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். எப்படி வேணா பண்ணிக்கலாம். இப்போ ஒரு காலம் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரெண்டுத்தையும் தூக்கி அந்த ரோ உள்ளார போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு ரோ கிரியேட் பண்ண போறேன். இப்போ என்ன ஆகும், இதே மாதிரி இன்னொரு ரோ கிரியேட் பண்ணோம்னா என்ன ஆகும், இதே லைன் மாதிரி இன்னொரு லைனு கீழே கிரியேட் ஆகும். ஏன்னா இது காலம் உள்ளார 2வது ரோ. புரியுதுங்களா? இதை பற்றி நீங்களே இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் புரியும். நான் சொன்னால் புரியாது. பட் உங்களுக்கு இப்போதைக்கு நான் இதை சொல்கிறதுக்காக மட்டும்தான் ஆக்சுவலாக இப்போ கனெக்ட் பண்ணேன். இதை இப்போ சொல்லிட்டேன்னா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவங்களுக்கு ஒரு பேஜ் கொடுத்தேன். அந்த பேஜில் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு ஆர்டிக்கல் எடுத்து வச்சிருக்கேன். 1 மினிட். இந்த ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கீங்களா ஒரு கம்போசபிள், அது ஆக்டிவேட் ஆயிடுமா? ரெண்டுமே ரன் ஆகுமா? எதை சொல்கிறீங்க? இல்லையா இந்த கிரீட்டிங் அதுக்கப்புறம் கீழே இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணீங்களா ஒரு கம்போசபிள்? நான் ஒரு ஹலோ மல்லைன்னு சொல்லிட்டு அது நான் கம்போசபிளாகவே வைக்கல. இது சும்மா உங்களுக்கு இது சாதாரண ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்ன்றதை சொல்றதுக்காகவே எழுதுனேன். அந்த கம்போசபிள்ல ஒரு ஃபங்க்ஷன் தான் வைக்க முடியுமா? ஒரு கம்போசபிள், இப்போ இது ஒரு கம்போசபிளுங்களா? இதுக்குள்ள காலம்ங்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன் தான். இல்ல நான் அதை கேட்கல. அந்த ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கீங்களா, கிளாஸ் மெயின் ஃபங்க்ஷன், அதை கேட்குறேன். ஒரு ஃபங்க்ஷன் தான் வைக்க முடியுமா? இல்லை, எனக்கு தெளிவாக சொல்லுங்க, எந்த இடத்துல இருக்கிறத சொல்றீங்க? லைன் நம்பர்